நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் 24 மணி நேரம் கிடைக்குது. ஒருத்தருக்கு மிச்சம் இல்ல, ஒருத்தருக்கு கம்மியும் இல்ல. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு எதுக்குமே டைம் பத்த மாட்டேங்குது. காலையில எந்திரிக்கிறாங்கோ, வேலைக்கு போறாங்க, மீட்டிங் அட்டன் பண்றாங்க, அந்த காலு இந்த காலுங்கிறாங்க, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்க்ரால் பண்றாங்க, அந்த நியூஸ் இந்த நியூஸ்னு கன்சியூம் பண்றாங்க. எண்ட் ஆஃப் த டே டயர்ட் ஆகி போயிடுறாங்க. இன்னைக்கு அதை பத்தி பேச முடியாது, இன்னைக்கு அந்த முக்கியமான வேலையை செய்ய முடியாது, இன்னைக்கு எதுலயும் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, இந்த சேர்ந்து ஒரு வாக் போக முடியாது. எண்ட் ஆஃப் த டே எம்டியா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ட்ரெயின் ஆயிருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அது அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கே பண்ணி விட்டுரு. எதுக்குமே டைம் கொடுத்தா தானே நம்ம அதை அலைவா வச்சிருக்க முடியும். அதே மாதிரி தானே ரிலேஷன்ஷிப்புமே. அதே ஒரு செட் ஆஃப் பீப்புளை பாத்தீங்கன்னு வைங்கோ, அவைகளுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. அவைக்கு ஒன்றும் வெட்டியா இல்ல, அவையிலும் பிஸியா தான் இருக்கிறாங்க, அவைகளுக்கும் வேலை இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் அந்த சந்திலையும் நேரம் கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு பிஸியான டேவா இருக்க போதுனால காலையில குட் மார்னிங் அனுப்புறாங்க, லஞ்ச் டைம்ல கால் பண்றாங்க, சாயந்தரம் வாக்குக்கு கூட்டிட்டு போறாங்க. எப்பவுமே ஒரு ரியல் டாக்ஸுக்கு டைம் இருக்குது. சின்ன சின்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்றதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்குன்னு எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. அவைய ஹாப்பினஸ்னா அதை ஷேர் பண்றதுக்கு டைம் இருக்குது. நீங்க சேடா ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஏன்னு கேட்கறதுக்கு டைம் இருக்குது. உங்க வாய்ஸை கேட்டா போதுன்னு ஒரு ஃபோன் பண்றதுக்கு டைம் இருக்குது. சின்ன சின்ன விஷயம் தான், ஈஸியான சாய்ஸஸ் தான். அதுதான் ஸ்ட்ராங்கான லவ் பில்ட் பண்ணு. இதுல உண்மை என்னன்னா, நோ டைம்னு சொல்றவங்க அது அவளோட டாப் ப்ரையாரிட்டி இல்லைன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம உண்மையா கேர் பண்ற விஷயத்துக்கு எப்பவுமே டைம் ஒதுக்குவோம். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல டைம் தான் லவ் கேட்கற ஃபுட்டே. அதை ஹங்கிரியாவே இருக்க விட்டீங்கன்னா எப்படி அந்த லவ் ஹெல்தியா க்ரோ ஆகு? எந்த இடத்துல இருந்தாலும் உடனே நிறுத்திட்டு யோசிச்சு பாருங்க. இந்த 24 மணி நேரத்துல உங்களுக்கு எது டாப் ப்ரையாரிட்டியோ அந்த ப்ரையாரிட்டியில உங்க ரிலேஷன்ஷிப்பும் இருக்குதான்னு பாத்துக்கோங்க. நீங்க என்னதான் பண்ணினாலும் எண்ட் ஆஃப் த டே அதை ஷேர் பண்றதுக்கு ஒரு சோல் உங்களுக்கு வேணும். ஹலோ.